அஸ்ஸலாமு அலைக்கும். காலை வணக்கம். யா அல்லாஹ், நான் ஏதோ சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க. என் மன வருத்தம் தாங்க முடியாமல் இது பேசுகிறேன்னு ஆசைப்பட்டு பேசுகிறேங்க. எனக்கு வேறு வழி இல்லை. யாரும் என்னோடய சோகத்தையும் கஷ்டத்தையும் வேதனையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஆள் யாருமே இல்லைங்க. என் சின்ன பையன் கருவு தரிச்சான். ரொம்ப கஷ்டம், ரொம்ப வேதனை. யார் அப்போல்லாம் எங்கள் மாமம்மா 4 பேர். எனக்கு ஒரு 10 ரூபா இந்தாவாப்பான்னு கொடுத்து உதவுறக்கு ஆள் இல்லைங்க. அப்போல்லாம் யாரோட உதவியுமே இல்லைங்க. சின்னம்மா, சித்தி, காளாம்மா எல்லாரும் இருந்தாங்க. யாருமே கொடுத்து உதவ. அவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. அவங்கள்ட்டையும் கேட்க முடியாத சூழ்நிலை. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு தாய் இருக்கணும். ஒரு தாய் இருந்தால் ஒரு குழந்தைகளுக்கு, ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். தாய் இல்லாத காரணத்தினால நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அதனால தான் இதை சொல்கிறேனுங்க. ஆனால் என் பையன் சின்ன பையன் கருவு தரிச்சதும் எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு போனோங்க. போய் 2 நாள் இருந்தாங்க. 3ஆம் நாள் எங்கள் வீட்டுக்காரர், அத்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குதா, ஏதோ இந்த வீட்டு ஒரு சின்ன குடிசை வீடு அந்த சொன்னோம் பாருங்க, அவங்க கொஞ்சம் பெரிய வீட்டில் இருப்பாங்க. நாங்கள் சின்ன ஒரு 4ஆம் 3ஆ பாய் மடித்து அந்த இறப்பு இருக்குமில்லங்க, அதில் தான் நாங்கள் இருந்தோம். அத்தா ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு ஏதோ ஒரு உதவி செய்தா அப்படின்னு கேட்டார். ஏண்டா வீட்டில் இப்போவே பங்குக்கு வர இடம்னு ஓங்கி சப்புன்னு அடிச்சிட்டாரு. அடித்து அவர் காதில் தண்ணியாக வடிஞ்சுது. அதுக்கப்புறம் எங்கள் மாமியாரை கூட்டிகிட்டு, எங்கள் மாமியாருக்கு குஷ்ட நோய், கையெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. எங்கள் மாமியாவை ஒதுக்கி வச்சுட்டாங்க. எங்கள் மாமியாவை யாரும் கவனிக்கலை. எங்கள் மாமியார் சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டுக்கார 7 வயசோ 8 வயசோ கூட்டிகிட்டு வந்து பள்ளிவாசலில் யாருமே அடைக்கலம் கொடுக்காம, யாருமே அந்த அம்மாவை கவனிக்காமல் விட்டு பள்ளிவாசலில் புருஷனை கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சுருந்து அங்கே காசு 10 ரூபா 5 ரூபா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு வேலைக்கு போனார். அப்புறந்தே அவருக்கு 8, 10, 12 வயசுலேருந்தே அவர் கஷ்டம் தீரலை. அம்மாவுக்கு ரொட்டி கடைக்கு வேலைக்கு போக 100 ரூபா 150 ரூபா கொடுப்பாங்களாம் வாரத்துக்கு. அதை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுக்க அப்படியே இருந்து அவர் அப்படியே தந்தையாரியாகவே வளர்ந்துட்டாருங்க. ஆனால் பொறுமைசாலி, சீக்கிரம் கோவப்பட மாட்டார். நான் தான் கோவப்படுவேன், அவர் கோவப்பட மாட்டார். குப்பி மகன் தாங்க. எங்கள் அத்தா கூட பிறந்த